அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆகஸ்ட் 4லேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வாரம் கும்பராசிக்காரங்களுக்கு கலவையான பலன் நடக்கும். மன மனசில் ஏதானும் சலிப்பாக இருக்கலாம். ஆனாலும் புதிய வேலைகள் அதெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புதுசாக ஒரு வேலை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தானே, அந்த மாதிரி புதிய வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். விளையாட்டு, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அதெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல உற்சாகம் கிடைக்கும். பெரியவர்கள் இல்லாட்டினா குடும்பத்தில் இருக்கிற முன்னோர்கள் அவங்களுடைய அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இருந்தாலும் மன அழுத்தம் அப்பப்போ வரலாம். குடும்பத்தில் எல்லார்ட்டையும் அனுசரணையாக நடந்துக்குங்க, பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவில் வேலையில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம், பதட்டமான சூழல் வரலாம். உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது அதனால பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா அந்த குழப்பத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். வேலையில் புதிய முயற்சிகள், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதிய முயற்சிகள், அதில் ஒப்பந்தங்கள், அதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் பண்ணணும். வேலை தேடுறவங்களுக்கு வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகம். பொறுமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாத்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும். பண வரவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்க. கொஞ்சம் ஒவ்வொன்றுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு 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 கொள்கையை வச்சு அது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா வரும், கரெக்டாக இருக்கும். மருத்துவ செலவு ஏதாச்சும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வியாபாரத்துலேயும் புதிய ஒப்பந்தங்களுக்காக நீங்கள் அவசரப்பட வேண்டாம். மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி பண்ணுறது தான் நல்லது. மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய பாடங்கள்லாம் எளிமையாக புரியும். அதனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் முழுமையாக தொடரலாம். பொதுவாக வீட்டில் விவாதங்களை, குடும்பத்தில் விவாதங்களை தவிர்த்துருங்க. பொறுமையாக எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி பண்ணிங்கனால எல்லாமே குடும்பத்தில் நல்லாயிருக்கும். பொதுவாக உடல்நிலையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஜாயிண்ட் வலி, மூட்டு வலி, செரிமான கோளாறு, அதெல்லாம் பண்ணலாம். சுவாசத்தில் பிரச்சனை, மூச்சு பிரச்சனை, அதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு யோகா, டெய்லி வாக்கிங் போகிறது, இது மாதிரியெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் இல்லாட்டினாலும் இப்போயானு நீங்கள் அதை முயற்சி எடுத்து பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் இல்லாட்டினா துர்க்கை போய் நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி பச்சை நிறம் நீங்கள் அது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது நல்லது. ஏழைப்பட்டவங்களுக்கு உணவு நீங்கள் வழங்குறது நல்லது. நன்றி.